நான் இப்ப கையில வச்சிருக்கிறது ஒரு ஐஸ் கட்டி அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? மெட்டல்ல ஐஸ் கியூபா? மெட்டல்ல வந்து ஒரு ஐஸ் கியூபா யூஸ் பண்றதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. முதல்ல மெட்டலுக்கு தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம் வாட்டரை விட. ஓகேங்களா? தெர்மல் கண்டக்டிவிட்டி என்னன்னா ஒரு பொருளால எந்த அளவுக்கு ஹீட்டை வந்து வேகமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றது தான் தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெட்டல் கியூபையும் அதே சைஸுக்கு கொஞ்சம் வாட்டரையும் எடுத்து நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிறீங்க. ரெண்டுத்துல வந்து எது சீக்கிரமா கம்மி டெம்பரேச்சருக்கு போகும்னா மெட்டல் கியூப் தான். ஓகேங்களா? அதே சமயத்துல அந்த மெட்டல் கியூப் எடுத்து நீங்க வந்து ஒரு ஜூஸ்ல போட்டீங்கனாலும் ஜூஸை வேகமா வந்து கம்மி டெம்பரேச்சர் அதை ஒரு 2 டிகிரி குறைக்கிறது வந்து வேகமா மெட்டல் கியூப் தான் பண்ணும் ஐஸ் கியூபை விட. பட் ஐஸ் கியூபுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதுனா ஸ்பெசிபிக் ஹீட் வந்து ஐஸ் கியூபுக்கு அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டல் கியூப் ஒரே சைஸ் இருக்க மெட்டல் கியூபும் ஒரு ஐஸ் கியூபும் எடுத்து நீங்க ஒரே அளவுல இருக்க ஜூஸ்ல போட்டீங்கன்னா ஜூஸை வேகமா கூலிங் பண்றது மெட்டல் கியூபா தான் இருக்கும். ஆனா மெட்டல் கியூப் ஒரு பாயிண்ட்ல நின்றும். அதால ரொம்ப கம்மி டெம்பரேச்சருக்கு அந்த ஜூஸை கூலிங் பண்ண முடியாது. ஐஸ் வந்து ஸ்லோவா தான் கூலிங் பண்ணும். ஆனா வந்து அதால ரொம்ப கம்மி டெம்பரேச்சருக்கு எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அது வந்து அந்த ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்ற ஒண்ணு அதிகமா இருக்கு. ஸோ எனிஹவ் இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்க நினைக்கிறீங்கன்னா இங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.